லண்டன் ஸ்டான்ஸ்டெட் விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனையில் ஏற்பட்ட கடும் தாமதத்தால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பாதுகாப்பு வலயத்திற்குள் செல்வதற்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வேண்டியிருந்ததால் நூற்றுக்கணக்கான பயணிகள் தங்கள் விமானங்களை தவறவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் உள்ள 11 பாதுகாப்பு ஸ்கேனர்களில் 2ஐ மட்டுமே அதிகாரிகள் செயல்பாட்டில் வைத்திருந்ததே இந்த நீண்ட வரிசைக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. இதனால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு பயணி தனது திருமண நிகழ்விற்கு செல்ல முடியாமல் அழுது கொண்டிருந்தார். மேலும் குழந்தைகளுடன் வந்திருந்த தாய்மார்கள் விமான நிலையம் அல்லது விமானத்திலேயே இரவு கழிக்க வேண்டிய சூழல் குறித்து மிகுந்த கவலையில் இருந்துள்ளனர். தகவல் பரிமாற்றத்தில் இருந்த குறைபாடுகள் பயணிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் விமான நிலைய செய்தி தொடர்பாளர் கூறுகையில், பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் பாதுகாப்பு சோதனை நேரம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்த அவர், அவர்களை விரைவாக அனுப்ப ஊழியர்கள் பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். முன்னதாக விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் பணியாளர் சங்கங்களிடையே ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. வேலைநிறுத்த போராட்டங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள சூழலில் இத்தகைய குழப்பம் நிலவியுள்ளது பயணிகளிடையே மேலும் கொந்தளிப்பை உண்டாக்கியுள்ளது. வேலைநிறுத்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டு ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக யூனியன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு பணியாளர்கள் பற்றாக்குறையினால் ஏற்பட்ட இந்த தாமதம் பலரது பயண திட்டங்களை முற்றிலுமாக சீர்குலைத்துவிட்டது.